ஓப்பனா சொல்லணும்னா அவங்களுக்கு பஞ்சம சனி நடந்துட்டு இருந்ததுங்க. இந்த பஞ்சம சனியினால அவங்களுடைய ஆசைகள், அவங்க ரொம்ப விரும்பியவங்க, அவங்க ஆசைப்பட்டு செய்த அந்த வேலைப்பாடுகள், இது எல்லாமே அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ரொம்ப நெகட்டிவ். நெறைய சரிவுகள், இனம் புரியாத சில பாதிப்புகள அடைஞ்சுட்டாங்க. நெறைய இழப்புகளையும் சந்திச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு சனி வரப்போறார். இருக்கிறதுலயே ரிஷபராசிக்கு அடுத்தது நான் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, இந்த துலாம் ராசிக்கு தான் சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சி அவ்ளோ டாப் லெவல்ல இருக்கு. இதுல பாருங்க 9ஆம் வீட்டில குருவும் வரப்போறார் அதே ஸ்டேஜ்ல. இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். இவங்க எதுலயும் போல்டா இறங்கி செயல்படலாம். இறங்கி செயல்பட்டாங்கன்னா சக்சஸ்ஃபுல் நிச்சயம். அது மட்டும் இல்ல, புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கை கொடுக்கும். குடும்பத்தில சுபகாரியங்கள் 100% சக்சஸ்ஃபுல் குடுக்கும். அதுலயும் திருமண முயற்சிகள் ரொம்ப நாளா மன உளைச்சலுக்கு ஆளானவங்க, இப்ப திருமண முயற்சியில சக்சஸ் அடையறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு கைக்கூடி வரும். ரொம்ப நாள் சட்ட ரீதியிலயோ, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேஸு, கோர்ட்டு ப்ராப்ளம்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு 100% அது ரிலீஃப் ஆயி வெளியில வந்துருவாங்க. மொத்தத்துல இது அவங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும். முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணா சக்சஸ்ஃபுல் பெரிய லெவல்ல இருக்கும்.